ஹாய்டா. சப்பிக பொண்ணு பாத்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். பொண்ணு பாத்துல மழை வந்திருக்கும். நீங்கள் நனைஞ்சு போயிருப்பீங்க. அதில் ஸ்லிப்பாக்கி விழுந்திருப்பீங்க. அண்ட் தென் உங்களை கேர் பண்ணுற மாதிரி உங்கள் கிட்ட வந்திருப்பான். இப்போது அதுலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டீங்க. உங்கள் ஸ்லிப்பர் கொஞ்சம் கழறிச்சு. பின்னாடியே வந்து கீழே குனிஞ்ச அவன் அந்த ஸ்லிப்பர் எடுத்து உங்களுக்கு போட்டு விட்டுறான். பிகாஸ் அவன் உங்கள் காலை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகிட்டான், ஸ்லிப் ஆகிட்டான். அவன் உங்கள் காலையை பார்த்துட்ருக்கான். ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேட்டிங்கில் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பீங்க. சேட்டிங் பண்ணும்போது அப்போவே உங்களை பார்த்துருக்க மாட்டான். அப்போது அவன் பார்த்தது எல்லாமே உங்கள் காலை மட்டும்தான். அதை தான் அவன் 6 மந்த்தாக பார்த்துருப்பான். நீங்கள் கூட ஏதோ பண்ணி அதை போட்டிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்லேயே ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ போட்டிருப்பீங்க. அவன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பான். 6 மந்த்தாக நீங்கள் சேட்டிங்லேயே லவ் பண்ணியிருப்பீங்க. அப்போது சாருக்கு ரொம்ப ஓவர் லவ் ஆகிடுச்சுண்ணா. 2 பேரும் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாதுல்ல. ஸோ அந்த டைம் உங்களை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஓவர் லவ்வில் உங்கள் கால் இருக்க அந்த பிக் எடுத்து பார்ப்பான். அதுவும் 6 மந்த்தாக அவன் பார்த்துட்டே உங்கள் காலில் அந்த ஹீல்ஸை போட்டு விட்டுறான். ஐயோ சார், நீங்கள் எதுக்கு தான் பண்ணிவிட்டு என் கால் விடுங்க, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கால் எடுக்க போக டைட்டாக உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் இப்படி பண்ணுறான்? அப்படி இருக்கு வேணட்டியா. நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ண உங்கள் ஒயன் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்காத நீங்கள் லவ் பண்ணுறதா ரெனியை அப்படியே சொல்லிட்டு ரெனி எங்கே இருக்கான்னு தேடுறீங்க. ஒரு கார்னரில் நின்றுட்டுருக்கா. அவளுக்கு சமக்கவும் வருது. ஏன்னு தெரியல. இப்படி பண்ணுறதா ஒரு கார்னரில் நின்று பார்த்துட்டே இருக்கா. உங்களுக்கு ஸ்லிப்பர் போட்டு விடுறா இல்லையா. ஸோ இதை நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கே ஃபீல் ஆகுதா. நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணி சார் போதும், இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த காலை சடனாக எழுத்துட்றீங்க. ஆனால் அவன் போட்டு விட்டுட்டான். போட்டுட்டீங்களா? தேங்க்ஸ் சார். அப்படி நீங்கள் அவனை பார்த்து பேச அவன் உங்களை பார்த்த மாதிரி எழுந்து நிற்கிறான். ஏய் எங்க என்ன நடக்குது சத்தியமாக எனக்கு தெரியல. யாரை நான் லவ் பண்ணுறேன்? யாரு ஒயன் அப்படி சொல்லிட்டு திரும்பி ரேணியை பார்க்குறான். அவள் ஒரு கார்னரில் நின்றுட்டுருக்கா. நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐம் சாரி, நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு டைம் ஆகிடுச்சு. நான் இப்படியே விட்டால் வீட்டுக்கு போயிடுவேன். ஐம் சாரி. அப்படி நீங்கள் கிளம்ப பார்க்குறீங்க. சட்டனாக அவங்க கையை பிடிக்கிறான். என்னாச்சு? காரில் கூட்டிகிட்டு போய் விட்டுறவா? தேங்க்ஸ் பட் வேண்டாம் வான்னு சொன்னேன். கையை பிடிச்சி கார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறான் ரெனிக்கிட்ட. ரெனி கொள்ளவெறியாக முறைச்சிட்ருக்கா. ரெனிக்கிட்ட போன அடுத்த செகண்ட் ரெனி காலை பார்க்குறான். அவள் காலுக்கும் உங்கள் காலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அவள் காலை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு ஃபோட்டோவில் இருந்த அந்த கால் அது இல்லைன்னு. திரும்பி உங்கள் காலை பார்க்குறா. ஒரே குழப்பமாக இருக்கு. நீங்கள் குளிரில் நடுங்கிட்டு இருக்கீங்க. மழை பெஞ்சு அப்படி இருக்கு. சார் இப்போ நான் இங்கேருந்து நான் போய்க்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி குளிரில் பேச கோட்டை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கவர் பண்ணுறான். ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு க்ளோஸாக வந்து உங்கள் ஷோல்டர்கிட்ட அதை கோட்டு போட்டு விடுறான். அவனோட பிரீத்து ரொம்ப ஹீட்டாக உங்கள் ஷோல்டரில் விழுது. ஒரு செகண்ட் அப்படி கூட இருக்காத போட்டு விட்டுட்டு இப்போ ஓகேவா? அவன் உங்களை பார்த்து கேட்க அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. கண்ணை கூட இமைக்கல. அவன் கேட்டதுக்கு ஆன்சரும் பண்ணலை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஓகேவா? ஓகே
ஆமாம், உங்கள் பேர் என்ன? திரும்பி நீங்கள் ரெனியை பார்க்க ரெனி திருன்னு முழிச்சிட்டு உங்களை பார்க்குறா. உங்களை தான். உங்கள் பேர் என்ன? வேணும்ட்டே கேட்குறான் விஏ. பட் உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல. நீங்கள் வியோட கோட்டை பிடிச்சிட்டு அதெல்லாம் எதுக்கு, நான் ரெனியோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து எஸ் ஆக போக டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். மறுபடியுமா அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி அவனை பார்த்து, இப்போ என்ன சார்? எதுவும் நீ சொல்ல தேவையில்ல, வந்து காரில் ஏறு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு அவன் போய் முன்னாடி உட்கார்றான். இப்போ போல் நீங்கள் பின்னாடி உட்காருங்க. ரெனின்னு நினைச்சிருக்கா, அவ்வளோ குளிரில் நடுங்குறா. பட் வி அவளை கண்டுக்கவே இல்லை, ஏன் தெரியல. ரெனி வந்து வி பக்கத்தில் உட்கார்றா ஃப்ரெண்டில். வி அவளையும் பார்க்கல உங்களையும் பார்க்கல, காரு ட்ரைவ் பண்ணுறான். என்ன பண்ணுறது, என்ன திங்க் அவனுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கா, 2 பேரும் கீழே இறங்குறீங்க. உங்களுக்கு அந்த காருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்திருக்கும். விட்ட அடுத்த செகண்ட் கார்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போயாச்சு. ரெனி மட்டும் காருக்குள்ளேருந்து இறங்கி டோரை க்ளோஸ் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணி, வி ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கீங்க? இல்லை வேன், ஏன்னு தெரில, கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பா அப்படி திங்க் பண்ணிகிட்டே திரும்பி ரெனியை பார்த்து, என்கிட்ட ஒரு வாட்டி நீ சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவளுக்கு தான் அதெல்லாம் எதுவும் தெரியாது இல்லையா. வி ஏன் தெரியல, எனக்கு குளிருது, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டா. வி அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவன் யாரை லவ் பண்ணுறான் அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக இருக்க. ரெனியை லவ் பண்ணதுலேருந்து, அவளை பார்த்ததுலேருந்து, அவள்கிட்ட காலில் பேசினதுலேருந்து எல்லாத்தையுமே திங்க் பண்ணுறான். பட் அது கொஞ்சம் வியர்டாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ட் அப்போது ரெனிக்கிட்ட இருந்திருக்காதா, அது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி ஒருவேளை யாருன்னு தெரியாமல் லவ் பண்ணும் போது நம்ம கூட கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாளா என்ன அப்படி சொல்லிட்டு அவன் உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி உங்கள் கூட பண்ண சேட்டுங்க எல்லாத்தையும் பார்க்குறான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சேட்டிங்கில் அவ்வளோ கனெக்டட், அதுலேயே தெரியுது அந்த லவ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வயன் இப்போ இல்லை, மாறிட்டா அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவனுக்கு அந்த கால் ஞாபகம் வந்த உடனே அந்த கால் எடுக்கிறான். இப்போவும் நீங்கள் அந்த ஃபோட்டோ அதை சேஞ்ச் பண்ணல இல்லையா, ஸோ அது கீழே போயிட்டு அந்த காலை பார்க்குறான். உங்கள் கால் இப்போ அவன் ஸ்லிப்பர் போட்டு விட்டுருப்பான், அந்த காலை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் இன்னுமே காரில் இருக்கான். இன்னும் அவன் அவனோட வீட்டுக்கு போகலை. மொபைல் எடுத்து அந்த காலுக்கு கீழே வயன் இதை உன் காலா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ண உங்களுக்கு வருது. சவுண்டு கேட்குது. மழையில் நனைஞ்சு வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ நீங்கள் டவல் எடுத்து உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு வியோட கோட் எடுத்து ஹேண்டலில் மாட்டிட்டு, வி நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் பர்சன் தெரியுமா, உங்கள் கூட பேசும்போது நான் ஹாப்பியாக இருந்தேன் வி. அதுவும் என்கிட்ட வந்து இந்த கோட் எனக்கு போட்டு விட்டீங்கல்ல அப்படின்னு நீங்கள் அந்த கோட்டை பார்த்து பேச மெசேஜ் டோனு அதை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அகைன் அந்த கோட்டு கூடயே பேசிட்டு இருக்கீங்க, என்ன ரிப்ளை வரல அப்படி சொல்லிட்டு ரெனியோட அக்கௌண்ட் போய் குட் நைட் சென்ட் பண்ணா. அடுத்த செகண்ட் ஓப்பன் பண்ணி என்ன வீட்டுக்கு போயிட்டியா அப்படி வருது. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான். இதில் பார்த்துருக்கா, ஏன் அதில் போல அப்படி அவன் செக் பண்ணிவிட்டு அகெயின் உங்கள் அக்கௌண்ட்க்கு வந்த ஒன் இருக்கியாடி கேட்டதுக்கு பதில் சொல்ல அகெயின் ஒரு டெக்ஸை. என்ன மறுபடியும் நம்மளுக்கு யார் டெக்ஸ்ட் பண்ணுறது, கம்பெனி டெக்ஸாக இருக்கும். அகெயின் நீங்கள் அந்த கோட்டு கூட ரொமான்ஸ் பண்ண என் மெசேஜ் பார்த்துட்டு நீ ரிப்ளை பண்ண ஒரு டெக்ஸ்ட் வருது குட் நைட், இன்னொரு டெக்ஸ்ட் வருது. யார் நம்மளுக்கு கண்டினியூஸாக டெக்ஸ்ட் பண்ணுறதா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு யாரும் கிடையாது. ஒரு டவுட்டோட அந்த மொபைல் எடுத்து பார்த்தா வீக்கிட்டேருந்து வந்திருக்கு. ஷாக் ஆயிட்டீங்க. வீயா என்ன நம்மளுக்கு டெக்ஸ்ட்
பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு மொபைல் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா, வெய் என்கிட்ட தான் பேசுகிறீங்களா? 2 மந்த்தாக இந்த ஐடியில் எனக்கு டெக்ஸ்டே வரல வி. அதுவும் நீங்கள் ரெனியை லவ் பண்ணதுலேருந்து, அவளை லவ் பண்ணதுலேருந்து நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. இதை என்ன புதுசாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் ரெனியை லவ் பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட நம்பர் வாங்கிட்டான், கால் பேசிப்பாங்க. ஸோ இந்த ஐடிக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வரான். அதுவே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. அதை விட செம்ம ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் அவன் பண்ண மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. ஆமாம் வி, இது ஏன் கால் தான். நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொன்னேன், நீங்கள் கூட ஓகே சூப்பர்ல சொன்னீங்க. நான் ஒரு வாட்டி வீட்டிலே ட்ரை பண்ணேன். என்னாச்சு இப்போ எந்த இதை கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. குட் நைட் வந்திருக்கோம் இல்லையா? ஓகே வி, குட் நைட், நீங்கள் தூங்குங்க. அப்படி போகுது. வி ட்ரைவ் பண்ணியிருந்துருப்பான். மெசேஜ் வந்ததை பார்த்த உடனே உங்ககிட்ட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. சிரிச்சுட்டே அவன் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான் அவங்களுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தூங்க மாட்டீங்கல்ல? சீக்கிரமாக என்ன குட் நைட் சேஞ்ச் ஆகிட்ருக்கீங்க வி நீங்கள். அப்படி வருது. லைட்டாக சிரிக்கிறான். என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் இவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வராதா அப்படின்னு வருது. அதான் தெரியுமே. வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஒவ்வொரு மழையாக இருக்கு, என்ன பண்ணுறீங்க? நானா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். மெசேஜ் பார்த்த உடனே அப்படி ஒரு மாதம் ஸ்டாப் பண்ணிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. பாருங்கள், மழையில் நனைஞ்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜுரம் வரும். டேப்லெட் போடுறத மறக்கக்கூடாதா? நான் 1/2 hour போயிடுவேன். போன உடனே டீ, உங்களுக்கு டீ பிடிக்காதுல்ல? சூப் ஏதாவது வச்சு குடிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹே, நேற்று கேட்கும்போது நான் மறந்துட்டேன்னு சொன்னியேடி. டீ ஷாப் போகும்போது காஃபி குடிக்கலான்னா வேணாம், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது நீ மறந்துட்டேன்னு சொன்னியே. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. பிகாஸ் ரெனியும் அவனும் ஒரு வாட்டி காஃபி ஷாப் போகும்போது இது நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியாது இல்லையா? பட் வீக் அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும். ஏய், வாயின் இருக்கியா? வாயின் எங்கே போன? சீக்கிரம் வாடி, கடுப்பாக இருக்கு. வரீங்க? சாரி, இப்போ கூட மறந்துட்டேன் அப்படி சொல்கிறீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கீங்க. வி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கனெக்ட் இப்போ தான் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான். டைம் போகிறதே தெரியல. நீங்கள் 2 பேரும் சேட்டிங் பண்ணி அவன் ரூட்லேயும் ஒரு கார்னர்லேயும் நின்றுட்டுருக்கான். இயர்லி மார்னிங் 2 பேரும் பேசுனதுல டைம் போனதே தெரியல. 2 பேருக்குமே தூக்கம் வருது இந்த டைம் தான். 2 பேருமே அட் அ டைமில் குட் நைட் சொல்ல 2 பேருமே சேட்டிங்லேயே லவ் பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் கேர்ஃபுல்லாக வீட்டுக்கு போங்க. சரி, மார்னிங் பேசலாம். ஐயோ அங்கே மறந்துட்டிங்களா? இதுதான் மார்னிங். ஆமாம், அப்போது இது குட் நைட் இல்லை, குட் மார்னிங். ஆமாம், சரி ஓகே, கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அவன் வேலை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறான். சிரிச்சுட்டே ட்ரைவ் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வைப் தான், இந்த கனெக்ட் தான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருப்பான். வீட்டுக்கு போயிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்குறான். நீங்களுமே இங்கே டைம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? பேசி டைம் போகிறதே தெரியல. தூங்கியாச்சு. மார்னிங், ஆஃப்டர்நூன் இப்படி போகுது. ஒரு நேரம் கழிச்சு தான் எழுந்துக்கிறீங்க 2 பேருமே. வி மொபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்குறான். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் எதுவும் பண்ணலை. பிகாஸ் இங்கே ரெனி கத்திட்டுருக்கா. என்ன பண்ணுற வயன்? நேற்று நைட்டு என்ன நினச்சிட்ருக்க நீ? உனக்கு தெரியாத நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், அஃபிஷியலாக டேட் பண்ணிகிட்ருக்கோன்னு அப்படி கத்திட்டுருக்க. அமைதியாக நின்றுட்டுருக்கா. ஏன் தான் அதை மாதிரி பண்ணுறேன்னு தெரியல. நிறைய கத்துறா. நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. இதுவே கத்துறாளே. நைட்டு ஃபுல்லாக வீ கூட பேசிட்டு இருந்துருமே. அதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவா. அப்படி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுதா. வீ உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்னும் டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை.
ஓகே குட் மார்னிங் போட்டு வைப்போம் அப்படி சொல்லிட்டு குட் மார்னிங் போடுறான். இது ஆஃப்டர்நூனுக்கு மேலே இல்லையா, ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் அப்படியும் போட்டு வைக்கிறான். ஒன்றுத்துக்குமே ரிப்ளைவே இல்லை. சரி ஓகே, நம்மளே இப்போ தான் எழுந்தோம், அவள் தூங்கிட்டு இருப்பா புள்ள, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எழுந்த உடனே மெசேஜ் பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தா ரெனி நிறைய மெசேஜ் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வி குட் மார்னிங். வி நீ அந்த பொண்ணுக்கு செருப்பு போட்டு விட்டு அது எனக்கு பிடிக்கல, ஏன் வி இப்படி பண்ற? இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போறேன்னு சொன்னா அதையும் கூட்டிட்டு போல, நேற்று நம்ம போன இடத்துல இருந்து பாதிலையும் வந்துட்டோம் அப்படின்னு நிறைய போட்டு கொஞ்சம் திட்டி அப்படி இருக்கு. எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டான். பிகாஸ் இதெல்லாம் கேட்கணும்னு நினச்சிருந்தா நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் சேட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அதிலே கேட்டிருப்பீங்க. அப்போது இது வேற அது வேற அப்படிங்கிறது அவனுக்கு இப்போ தான் தோணுது. நேற்று ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கும். நேற்று நைட்டு ஃபுல்லாக உங்ககிட்ட பேசியிருப்பான், ஏன் இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டி போகல அங்கே கூட்டிகிட்டு போகல அப்படிங்கிறத இன்றைக்கி நேற்று நைட்டே கேட்டிருக்கலாம், கேட்கணும்னு நினச்சா. அதில் கேட்காம மார்னிங் இதெல்லாம் கேட்டிருக்கா. அப்படிங்கிறப்போ 2 பேரும் வேற கன்ஃபார்ம் ஆயிடுச்ச. எழுந்து குளிக்கிறான். இதில் யார் ஒய்யன் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. இங்கே ரெனி கத்திட்டே இருக்கா. சாரி ரெனி, நான் எதுவும் வேணும்ட்டே பண்ணலை, ஆனால் எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங்ஸ் என்னென்ன. சாரி. அப்படி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக வீக்கிட்ட பேசியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இதை இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு தோணுது. ஓகே, இதுக்கப்புறம் வீக்கிட்ட பேசக்கூடாது, அவனே சேட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, அப்படி தான் இருக்குது. நீங்கள் அந்த நைட்டு ஃபுல்லாக பேசுனீங்க இல்லையா, ஸோ அது எதுவும் சொல்லாமல் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன் ரெனி, ஐம் சாரி அப்படி சொல்லிவிட்டு அவகிட்ட என்ன பேசுதுன்னு கூட தெரியல, ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்கு. நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்தாச்சா, உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, வி மெசேஜ் பண்ணியிருப்பான் இல்லையா, குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் பார்க்குறீங்க, ரிப்ளை பண்ணலை, இது தப்பு. உங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறாங்கல்ல அப்படி உங்களுக்கு தோணுது. ஓகே அப்படி சொல்லிவிட்டு வெளில வந்து குளிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் கூட போகல, ரொம்ப லேட் ஆகிடுச்சா, ஆஃபீஸ் கூட போகல, ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோட்டுக்கிட்ட வந்து நின்று ஐம் சாரி, பட் உங்கள் கூட நான் டெய்லி பேசுவேன், இதுக்கு யாரும் நோ சொல்ல முடியாதுல்ல, எனக்கு இது போதும் வி. அந்த கோட்டை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே பசிக்குது, ஏதாவது சாப்பிடுவோம் அப்படியே சொல்லிவிட்டு வெளில வரீங்க. ரெனி ரூமை பார்க்குறீங்க, லாக்கில் இருக்குது. அவ்வளோ கோவமாக இருக்கால, அவளுக்கு பிடிச்சது ஏதாவது குக் பண்ணலாமா, கிச்சனுக்குள்ளே போயிட்டு குக் பண்ணிகிட்ருக்க. இந்த செகண்ட் வி உங்கள் வீட்டுக்கு வரான். ரெனிக்கு பிடிச்சதா எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கீங்க. டோரு நாக் பண்ணி ரெனி வா நம்ம சாப்பிட்லாம் கூப்பிடுறீங்க. உள்ளே இருக்கா. அது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவள் தான் உங்களுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு. அவள் என்ன பண்ணாலுமே ஓகே உங்களுக்கு, உங்களை திட்டினா கூட உங்களுக்கு ஓகே தான். அவகிட்ட பேசாமல் மட்டும் இவங்களால இருக்க முடியாதா. டோரை நாக் பண்ணி அவளை வெளியே கூப்பிடுறீங்க. வெளில வரா. வாரே நீ சாப்பிட்லாம். உங்களே பார்க்குறா. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் ரெனி. ஆக்சுவலாக அவள் பண்ணுறது தான் தப்பு, பட் நீங்கள் அவகிட்ட சாரி கேட்குறீங்க. அவளும் ரொம்ப சலிப்பா. அப்படி வெளில வரா. வெளில வந்தா காலிங் பெல் சவுண்டு. ஏதாவது ஆர்டர் பண்ணியா? இல்லை ரெனி. யார்? ஒரு நிமிஷம் நான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப்போசிட்டில் வி இருக்கான். நீங்கள் திரும்பி ரெனியை பார்க்க, வி வந்துட்டியா உள்ள வா அப்படி சொல்கிறான். பட் வி உங்களை தான் பார்க்குறா. நீங்கள் சார் உள்ள வாங்க. உள்ளே வரான். உங்கள் காலை பார்க்குறான். நைட்டு சொல்லியிருப்பீங்க இல்லையா என் கால் தானே, எதுவுமே பேசல. உள்ளே வந்து சேரில் உட்காரான். உங்ககிட்ட கேட்கவே இல்லை. அவள் மொபைல் எடுக்கிறான். உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டே ரெனிக்கு மெசேஜ் பண்ணுறான். அந்த டோனு அவளோட ரூமில் இருந்து கேட்குது. ரெனி உன் மொபைல் அங்கே? வி ரூமில் இருக்கு. ஓகே இப்போ கொண்டு வா. அவளும் போகிறா. அடுத்தது உங்களுக்கு பண்ணுறான். உங்கள் மொபைலு கிச்சனுக்குள்ளேருந்து கேட்குது. நீங்கள் தான் குக் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, கிச்சனில் வச்சுருப்பீங்க, உள்ளேருந்து கேட்குது.
பட் நீங்கள் கண்டுக்கவே இல்லை, உங்களுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க, அதனால நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அகைன் கேட்குதோ நம்மளுக்கு யார் மெசேஜ் பண்ணுறதோ, நீ மட்டும்தான் பண்ணுவான், அவனும் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் மொபைல் தான் கிச்சனில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே சார், எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க, அதனால தான். ஓகே, நான் போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துடுறீங்க. ப்ரைவசி எதிர்பார்க்குறாங்க பிள்ள, அப்படியே தோணுது. ஓகே, வீட்டுக்குள்ளேருந்து வெளில போயிடலாம். அந்த மெசேஜ் யார் பண்ணுறாங்கன்னு கூட பார்க்கவே இல்லை. மொபைல் எடுத்துகிட்டு வெளில வரீங்க. ரெனியும் வெளில வந்துட்டா. ரெனி, எனக்கு வெளில வேலை இருக்கு, நான் போகிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட் வி எழுந்து, ஏய் எங்கே போகிற? 2 பேரும் திரும்பி வியை பார்க்குறீங்க. சார், இல்லை எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு தெரியுது நீங்கள் 2 பேரும் ப்ரைவசி எதிர்பார்க்குறீங்கன்னு. நான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸ், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு வெளியே போகலாம். பார்க்கும்போதோ ஒரு நிமிஷம், வி கூப்பிடுறான். திரும்பி பார்க்குறீங்க. நேற்று உங்ககிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், நீங்கள் சொல்லவே இல்லை. பக்குன்னு இருக்குது பேர் கேட்கும் போதும் நேற்று எதுவும் சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. ரெனி அதுக்குள்ளே, வி நேற்று ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னல, கூட்டிகிட்டு போகலல்ல, எப்போ போகலாம்? அதுவா, போகலாம். ஓகே ஓகே, நீங்கள் நைஸாக எஸ் ஆகிற மாதிரி போகிறீங்க. ஒரு நிமிஷம், அப்படி நிற்கிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு சொல்லவே இல்லை. இல்லை பசிக்குது, சாப்பிட்லாம். இங்கே தான் இவ்வளோ குக் பண்ணி வச்சுருக்கீங்க, சாப்பிட எங்கே வெளில போகிறீங்க? ஓ ஆமாம்ல, ஆமாம், உட்காருங்க. நீங்கள் போய் டேபிளில் உட்காருங்க. ரெனிக்கு எதுவுமே புரியல, ஒரு மாதிரி வி பேசுகிற மாதிரி இருக்க. வி நான் போய் ரெடி ஆட்டா, நம்ம போகலாமா அப்படி கேட்க, இரு சாப்பிட்றலாம் வா. அவனும் வந்து டேபிளில் உட்காரான். ரெனியும் வந்து டேபிளில் உட்கார அகெயின் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான். வருது, நீங்கள் அதை இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இன்னொரு வாட்டி பண்ணுறான், நீங்கள் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றீங்க, இங்கேருந்து எஸ் ஆயிடணும் அப்படி தோணுதோ. வந்துட்டே இருக்க வி, உங்களுக்கு தான் மெசேஜ் வருதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலையா? உங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை, யாருமே உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. வி தான் இங்கே இருக்கான் அப்படிங்கிறப்போ ரெனி கூட இருக்கான், அப்புறம் எப்படி ரெனி கூட மெசேஜ் பண்ணுவான் அப்படி தான் தோணுது. நீங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை, வி கேட்குறது கூட இல்லை, எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்ல, அப்போது எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டே இருக்கு? ஒன் செகண்ட், ஓப்பன் பண்ணா வி கிட்டேருந்து வந்திருக்கு. பக்குன்னு ஆயிடுச்சு. நிமிந்து வியை பார்க்க, படிங்க. ஃபர்ஸ்டே வயன் என்கிட்ட அதை சொல்லணுமா அப்படி இருக்கு, கையெல்லாம் ஷேக் ஆகுது. 2வது, உன் கால் இதுதானா? அப்போது இது நான் உனக்கு ஸ்லிப்பர் போட்டு விட்டல, அது நீ தானா அப்படி இருக்கு. 3வது, இந்த ரெனி ஏதாவது உன்னை ஏமாத்துறாளா அப்படி இருக்கு. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, ஏன் என்கிட்ட மறைக்கிற? 2 பேரில் யார் தான் வயன் அப்படி இருக்கு. இவ்வளோ நாள் லவ் பண்ணது பொண்ணு, அந்த பொண்ணு யாரு? இவ்வளோ நாள் கூட சுத்துற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யாரு? நான் யாரை தான் லவ் பண்ணுறேன் எனக்கு புரியல. ஆனால் இந்த ஐடியிலேருந்து வந்த அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன், அது நீயா அப்படி இருக்கு. எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு நிமிந்து வியை பார்க்குறீங்க. கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க மிஸ் வயன். 2 பேருமே திருன்னு முழிக்கிறீங்க. என்ன வி பேசுகிற? அவள் வயன் இல்லை, நான் தான் வயன். உன்கிட்ட ஒரு வாட்டி சொன்னல, நான் தான் வயன். நான் உன்கிட்ட தான் அந்த பேரை யூஸ் பண்ணேன். அப்புறம் என் ஐடியில் இருக்குது ரெனி, இது ஒரிஜினல் பேர் ரெனி. ஏய் வயன் மூடும். வயன் நீ சொல்லு, என்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்காத. இதில் யார் வயன்? யாரை நான் 6 மந்த்தாக லவ் பண்ணேன்? பயத்தில் கண்ணை சிமிட்டிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ரெனி சொல்லியிருப்பா இல்லையா, நீ தான் ஒயன் அப்படி சொன்னா கண்டிப்பாக வி உன்னை லவ் பண்ணவே மாட்டான், நான் பார்த்துருக்கவும் மாட்டான், உங்ககிட்ட பேசியிருக்கவும் மாட்டான்.
அப்படி ஓடி இருந்திருக்கோம். இது தோணுனால்தான் நீங்கள் வீக்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை. இப்போ வீ கேட்குறான், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லுடி, இவ்வளோ நேரம் அனுப்பின மெசேஜ் எல்லாம் உனக்கு தான் வந்துட்டுருக்கு. இவ்வளோ நாள் இங்கே பாரு, என்கிட்ட போய் சொல்லாதா. நான் லவ் பண்ணது ஒரு பொண்ணு, சுற்றுறது இன்னொரு பொண்ணு கூட. என் ஃபீலிங்ஸ் கூட விளையாடாதீங்க 2 பேரும் சேர்ந்து. நான் லவ் பண்ணது யார, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்க்குறான். பொய் சொல்லணுமா உண்மை சொல்லணுமா எதுவுமே தெரியல. அவனே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மைண்டில் ரெனி சொன்னது தான் ரிப்பீட்டடாக ஓடுது. நான் தான் ஒயன்னு சொன்னான், கண்டிப்பாக ஒயனை வெறுத்துருவான். அப்படி தான் இருக்கு. ஒயன் ப்ளீஸ் சைலண்டாக இருக்காதீங்க. இதில் யார் ஒயன்? யாரை நான் 6 மந்த்தாக லவ் பண்ணேன். அப்படி சேர் விட்டு எழுந்து டேபிளில் தட்டி கத்துனா. டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே விழுது. பயத்தில் கண்ணை மூடிட்டு நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ரெனி பயந்துட்டா. வீ கொஞ்சம் காமாரு, என்னாச்சு உனக்கு, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டல, நீ நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படி சொல்ல வீ திரும்பி உங்களை தான் பார்க்குறான். ப்ளீஸ் டி சொல்லுடி, கிட்ட தாண்டி கேட்குறேன். என் ஃபீலிங்ஸ் கூட விளையாடாதீங்க ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஐம் சாரி, நான் தான் வயன். அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். அமைதியாக நின்றுட்டுருக்கான். ரெனி இது சொல்லக்கூடாது சொல்லியிருப்பா இல்லையா, ஸோ அவளுக்கு செம்ம கோவம் வருது. இல்லை அவள் நீங்கள் மிரட்டினீங்க இல்லையா, ஸோ அதனால் அவள் போய் சொல்கிறா. அப்படி சொல்ல வாஷ மூடு கொஞ்ச நேரம். வயன் என்ன பாரு, வயன் உங்களை பார்க்க சொல்கிறான். கண்ணு மூடிட்டு இருக்கீங்க. பயம், கண்டிப்பாக இவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். அப்படி இருக்குது. ரிஜெக்ட் பண்ணாலும் ஓகே தான், நம்ம மேலே அவனுக்கு வெறுப்பு வந்தாலுமே ஓகே தான். பட் அவன் சொன்னான் இல்லையா, ஃபீலிங்ஸ் கூட விளையாடாதீங்க, ஸோ போய் சொல்லணும் தோணலை. ஓகே, கண்டிப்பாக நம்பன்னு சொன்னால் நம்மளை லவ் பண்ண மாட்டான். எல்லாம் ப்ராப்ளமும் பண்ணியாச்சா. நம்ம தான் அந்த ஒயன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கிட்ட வரமாட்டான். ரேணிக்கிட்ட போயிடுவான்ல. இதுக்கு முன்னாடி எப்படி ரேணி கூட லவ் பண்ணி அப்படி இருந்தானோ கண்டிப்பாக அவன் ரேணிக்குள்ளே போயிடுவான். அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சொல்லியிருப்பீங்க. ஒயன், நான் பேசுறது உனக்கு காதில் விழுதா விழலையா? அப்படி அவன் கத்த நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எழுந்து நின்று எப்படியா இருந்தாலும் அவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். எப்பவும் போல் ரெனி கூடயே இருக்கட்டும். இதுக்கு நம்ம உண்மையே சொல்லிடலாம். அவன் எப்படி லவ் பண்ணானோ நம்மளுக்கு தெரியாதா, பட் நம்ம ட்ரூவாக தானே லவ் பண்ணோம். ஹாப்பியாக இருந்தா அதுவே போதும். அப்படி தோணுது. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கண்ணை திறந்து அவனை பார்த்தேன். ஐம் சாரி, நான் தான் ஒயன். கண்டிப்பாக நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். எப்பவும் போல் அவ கூட உங்கள் லவ் ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு அதுக்கு ஹாப்பி தான். பிகாஸ் என்னை யாருக்கும் பிடிக்காதா. நான் ஏன் இது உங்ககிட்டேருந்து மறைச்சேன்னா, என்னை பார்த்தாலே தெரியுதில்ல நான் எப்படி இருக்கேன்னு. என்னை யாருக்கும் பிடிக்காதா. அப்படி நீங்கள் நிறைய பேச பொல்லார்னு அரைஞ்சிட்டான். அவ்வளோதான், கண்ணுலாம் கலிங்கிடுச்சு. அவன் அடிச்சாடி. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி பேசிட்டு கண்ணி? ஹே, ஃபர்ஸ்ட்டு உன்னை நான் லவ் பண்ணும் போது இதெல்லாம் பார்த்து தான் நான் லவ் பண்ணேன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து உங்கள் முன்னாடி வைக்கிறான். ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் பின்னாடி வச்சு பின்னாடியே போகிறீங்க. சொல்லுடி, எனக்கு உன்னை பிடிச்சது, நீ என்னை கேர் பண்ணுறதா, என்கிட்ட உண்மையாக இருக்கிறதா, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு என்ன ஆகும் என்ன ஆகாது நீ சொல்கிறதா, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நீ சொல்கிறதா. அப்படி நிறைய பேசிட்டு முன்னாடி நடந்துட்டே வர பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவனையே பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அவன் லவ் பண்ணது உங்களை. நீ எப்படி இருந்தாலும் ஓகே. அவன் லவ் பண்ணது உங்கள் கேரக்டரை. அவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். அவனையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தாண்டி தெரியுதோ என்ன நீ எப்படி நினச்சிருக்கன்னு. இப்போ தெரியுதோ என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பேன்னு நினச்சான். இல்லை அப்படிலாம் நீ புரிஞ்சு வச்சிருந்தன்னு வச்சுக்கேன், அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருப்ப. இப்படி இருக்க பொண்ணு லவ் பண்ண மாட்டேன்னா. நான் ஒன்றும் உன்னை பார்த்து லவ் பண்ணல, உன்னை பார்க்காம லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணது ஃபுன்னாக தான், புரியுதா? எனக்கு நீ தான் வேணும். ஆனால் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டடி. அதே போடுற என் கேரக்டரை நீயே முடிவு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ண மாட்டேன்னு நேரில் சொல்லணும்னு நினச்சேன்டி. ஐ லவ் யூ பட் ஐ ஹேட் யூ சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான்.
அவன் பேசினது எதுவும் உங்களால் ப்ராசஸ் பண்ணவே முடியல. அப்படியே அதே இடத்துல உட்காந்துட்டீங்க. அவன் சொன்னதெல்லாம் ஓடுதா. உங்களுக்கு தோணி இருக்கும், வி நம்மள தான் லவ் பண்ணா எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்கல. அவன் கண்டிப்பாக நம்ம தான் சொன்னால் கண்டிப்பாக அவன் ஏற்றுப்பான். அப்படிலாம் அவங்க மைண்டுக்குள்ளே நிறைய ஓடிந்துருக்கும். ஆனாலும் ரினி சொன்ன அந்த அதையும் தாண்டி ரினி சொன்னது உங்கள் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்ருக்கும். பிகாஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை அப்படி தான் பார்த்துருப்பாங்க. வி நார்மல் பீப்புளை அந்த மாதிரி பார்க்கும்போது வி எவ்வளோ பெரிய ஐடல், ஹேண்ட்ஸம், இப்படி நிறைய சொல்லலாம் வியை பற்றி. அவங்களாம் திங்க் பண்ணும்போது இவனும் அப்படி தானே திங்க் பண்ணியிருப்பான். அப்படி தோணிதான் ஜஸ்ட் மிஸ் ஆகிருப்பீங்க. பட் அவன் உங்களை தான் லவ் பண்ணியிருப்பான் இல்லையா? அது இப்போ தெரிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆச்சரியமாக இருக்க. ரெனி சைலண்ட் ஆகிட்டா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவளால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வேகமாக உங்கள் மொபைல் எடுத்தா விக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. வி 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 உங்ககிட்ட பேசணும். வி பார்க்குறான், ரிப்ளை பண்ணல. வி 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 ஐம் சாரி வி, ப்ளீஸ் உங்ககிட்ட பேசணும். ரிப்ளை பண்ணல. பண்ணுற மெசேஜ் எல்லாத்தையும் பார்க்குறான், ரிப்ளை பண்ணவே இல்லை. நீங்கள் பெரிய ஒரு மெசேஜாக போட்டு அவனுக்கு சென்ட் பண்ணுறீங்க. அவன் அதை படிக்கிறான். ஐம் சாரி, உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னை நல்லா புரிஞ்சிருக்கேன் வி, கண்டிப்பாக நான் புரிஞ்சிருக்கேன். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு தானா நீ அந்த மாதிரி இதை பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும். உனக்கு அந்த மாதிரிலாம் தோணியிருக்காது எனக்கு நல்லாவே தெரியும். பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை அந்த மாதிரி பார்த்து என்னை அந்த மாதிரி பழக்கி வச்சுட்டாங்க வி. எல்லோரும் என்னை அந்த மாதிரி பார்த்து என்னை ப்ளைம் பண்ணி பாடி ஷேமிங் பண்ணும் போதும் நீ எவ்வளோ பெரிய ஐடல், அதுவும் இவ்வளோ அழகாக இருக்க வி. பட் உனக்கு அப்படி தோணியிருக்காதா? எனக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டேன் வி. இங்கே பாரு, இப்போ வரைக்கும் எனக்கு தோணுது, எனக்கு ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ சொல்கிறது நல்லாவே புரியுது. உன் சுச்சுவேஷனில் தான் நான் பார்க்குறேன். ஒரு வாட்டி, ஒரு வாட்டி நீ என் சுச்சுவேஷன்லேருந்து பாரு ப்ளீஸ். எல்லோரும் என்னை அப்படி தான் பார்த்துருக்காங்க. உன்னை நான் லவ் பண்ணுறேன். உன்கிட்ட இருந்து அந்த வேர்ட் எனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன் வி. நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்குள்ளவே நானே உன்னை விட்டு போயிடணும்னு நினச்சேன் வி. ஏன்னா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் வி. நீ அந்த மாதிரி சொல்கிறக்கூடாதுன்னு நினச்சிதான். கண்டிப்பாக எத்தனை பேர் சொல்லியிருந்தாலும் எனக்கு அது அவ்வளோவா ஹார்ட் ஆகாது. நீ சொல்லியிருந்தானா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் வி. ப்ளீஸ் என் சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் பாரு. அப்படி நீங்கள் ஃபைனலாக அனுப்புன அந்த மெசேஜுக்கு அவன் படிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். கால் வந்த உடனே அட்டன் பண்ணி காதில் வச்ச வி 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 இது நீ தானே வி? உன் வீட்டு வெளில தான் இருக்கேன், வெளில வா. வேகமாக வெளில வரீங்க. வி வெளில நின்றுட்டுருக்கான், விண்டோவை கீழே இருக்கிறான். வி ஐம் சாரி. காரில் ஏறு வி, காரில் ஏறுடி. எதுவுமே பேசல. பின்னாடி ஏறலான்னு போகும்போது முன்னாடி ஏறி உட்காடுறீங்க. கார் எடுக்கிறான். வி ஐம் சாரி, எனக்கு ஃபஸ்ட்டு நீ அந்த மாதிரி இருக்க மாட்டேன் எனக்கு தோணுச்சு வி. பட் வாயை மூடு, பசிக்குது சாப்பிட்லாமா? அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி கேட்குறான்? பசிக்குது சாப்பிட்லாமா? உங்களுக்கு பிடிச்ச அந்த ரெஸ்டாரண்ட்டில் வாய்க்குள்ளறது அங்கே எடுத்துகிட்டு போய் விட்டுறான். இறங்குறீங்க. உன் கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். சாப்பிட்லாம், பசிக்குதடி. என்ன மன்னிச்சிட்டல்ல? அப்படி சொல்ல உங்கள் கிட்ட வந்து கிஸ் பண்ணுறான். ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஹெவனில் இருக்க மாதிரி இருக்கு. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு இப்போ தான் உன்னை மன்னிச்சேன், சாப்பிட்லாமா? ஷையாயிடுச்ச? போகலாம் அப்படிங்கிறத சொல்ல கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு பிடிச்சிட்டு 2 பேரும் பொழுது கட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு அவன் வீட்டுக்கே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டான். ரெனி கூட நீங்கள் இந்த ஃபுட்டுக்கு ரெனியும் போயிருப்பாங்க இல்லையா? அப்போது நிறைய ப்ரெஸ்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இப்போது உங்கள் கூட வரதையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வேலை வருதா? இது உங்களுக்கு எதுவும் தெரியல 2 பேருக்கும். பட்
வீயோட அம்மா பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரினி தானே அவன் டீட் பண்ணுறான் அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பாங்க. நடுவில் இந்த பொண்ணு யார், என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு கூப்பிட்டு வீக்கு கால் பண்ணுறாங்க. வீ காலை எடுக்கல, பிகாஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். உங்களை அவன் கூட அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். எங்கே எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கா? இதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இறங்க. இதை யார் வீட? நம்ம வீட. உள்வா. தயக்கத்தோடு உள்ளே போகிறீங்க. அவ்வளோ பெருசாக இருக்கு. கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஃபோன் வருது, கண்டுக்கு வேலை. அவன் வீட்டுக்குள்ளே வரீங்க, உங்களுக்குமே அந்த சவுண்டு கேட்குதா? வே உங்களுக்கு கால் வருதுன்னு நினைக்கிறேன். பேசுகிறேன். வா. உள்ளே கூட்டிகிட்டு வரான். நீங்களும் உள்ளே வரீங்க. என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படியா? இன்றைக்கி தான் உன்னை பற்றி தெரியுதா? கூட வெளில வந்திருக்கேன். உன்னை நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? முழிச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. நானே சொல்கிறேன். எனக்கு ஒன் டே உன் கூட இருந்த மாதிரி இந்த ஃபீல் 2 மந்த்தாக ரெனி கூட இருந்தேன். இல்லை, நேற்று நைட்டு சேன் பண்ணோம். அப்போவே புரிஞ்சிருச்சு நீ யாரோ. இப்போ கூட லவ்வர்னு ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டுருக்கான். அவள் யாரோன்னு முழிச்சு அவனை பார்க்குறீங்க. என்கிட்ட வா. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. கிட்ட வாடி. இதுக்கப்புறம் நான் உன்னோட புருஷன். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிட்ட வா. கிட்ட இழுத்துக்கிறான். க்ளோஸாக இருக்கீங்க. இந்த ஃபீல் தாண்டி அவகிட்ட எனக்கு இல்லை. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவேன் அவள் கையை பிடிக்கிறதுக்கு. பட் என்னால் முடியாதோ. அன்எக்ஸ்பெக்டட்லி உன்னை நான் கிஸ் பண்ணதோ. கிஸ் பண்ணுறான், கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டீங்க. இதெல்லாம் எனக்கு தானாக தோணணும். அவகிட்ட தோணலை. கையை பிடிக்கக்கூட எனக்கு தோணாதோ. மார்னிங் தான் உன்னை கன்ஃபார்ம் பண்ணேன். இதை நீ என்ன, அதுவும் உன் காலை பார்த்தா. புரியல. காலை பார்த்தா. ஆமாம், இங்கே வா. உங்கள் கையை பிடிச்சல்லத சோஃபாவில் உட்கார வைக்கிறான். உட்கார். மேலே உட்காருங்க. அவன் கீழே உட்கார்றான். அச்சோ, நீங்கள் கீழே. ஒரு நிமிஷம். காரடி உங்கள் காலை பிடிக்கிறான். பார்த்துட்டே இருக்கீங்க. உன் காலில் மட்டுமே இன்ச்சு பை இன்ச்சா 6 மந்த்தா நான் ரசிச்சுட்டு இருந்தேன். என் காலவா? உன்னை பார்க்கணுன்னு எனக்கு ஃபீல் இருக்கும் போதோ, உன் மேலே ஓவர் லவ் ஆகிடும் போதோ, அப்போ காலை தாண்டி பார்ப்பேன். அப்படி இருக்கும் போதோ, எத்தனை நைட்டு உன் காலை பார்த்தல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும் போதோ அவன் தான் உனக்கு போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா? ஓ, அது ஞாபகம் வந்து அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. அப்போ கன்ஃபார்ம் ஆச்சு டவுட்டு. நெக்ஸ்ட்டா உங்களை கூட்டிகிட்டு வந்தோ வீட்டில் விட்டுட்டு உன் கூட சேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி கிஸ் பண்ணியிருப்பான், எப்படி கண்டுபிடிச்சிருப்பானோ எல்லாத்தையும் சொல்ல அவன் மூஞ்ச பார்த்துட்ருக்கீங்க. எப்படி என் கூடவே இருந்துட்டா? என்ன நீ மிஸ் பண்ணலையா? கண்ணில் தண்ணி வந்துருச்சா? அப்படி இல்லவே, சாரி அப்படி சொல்ல ஹக் பண்ணிக்கிட்டான். அழக்கூடாது. என்ன உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருந்ததுவே. ஐம் சாரி அப்படின்னு நீங்கள் பேச வர டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு போதும்டி, போதும் அல்லாத அப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது. உங்கள் அம்மா தான். உங்களுக்கு கால் வருதுன்னு நினைக்கிறேன். அம்மா தான் கால் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மாவா? அது ஏன் ஒன்றும் இல்லை, அவங்க கூட வெளில வந்தால ஸோ ஃபோட்டோ வந்திருக்கோம், நியூஸில் போயிருக்கோம், மேபி அதனால். ஏதாவது ப்ராப்ளமா? இல்லடி நான் பார்த்துக்கிறேன் இரு அப்படியே சொல்லி கால் அட்டன் பண்ணி காதில் வச்சா, சொல்லுங்கம்மா என்னடா நினச்சிட்ருக்க? ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட ஃபோட்டோ வந்ததோ,
சரி ஓகே, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவன் ஒரு பொண்ணு டேட் பண்ணுறானா அது வரைக்கும் ஹாப்பியாக இருந்தான்டா. இன்னைக்கு இன்னொரு பொண்ணு. மா என்னம்மா பேசுகிற? சின்ன பேசுகிறேனா? நான் பேசுறது போதாதான். டீ நியூஸை பார்த்தியா இல்லையா? நான் கெஸ் பண்ணேன் ஆனால் பார்க்கல. நீங்கள் கால் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியுதா? நான் எதுக்கு கால் பண்ணேன் தெரியுதா? யாரா அந்த பொண்ணு அப்படியே கேட்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். நீங்கள் துருன்னு முழிச்சிட்டு வீயை பார்க்குறீங்க. வீட்டுக்கா? வா வீட்டுக்கு போகலாம். எங்கே தானே? இது சும்மாடி நம்ம என்ஜாய் பண்ண தான் இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே அம்மா கால் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு போகலாம் வா. ஒரு நிமிஷம் கையை பிடிச்சி எழுதிட்டே போகிறான். நான் வரல. வரலையா? எதுக்கு வரல? எனக்கு பயமாக இருக்கு. பயமா? ஏண்டி? இல்லை உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமா? மற்றவங்க மாதிரி அம்மா கிடையாதா? வா போகலாம். அவங்க கூட போகிறீங்க, அவன் அம்மாவுக்கு உங்களை பிடிக்குமா தெரியல, பட் ஒரு பயத்தோடு போகிறீங்க. எப்படி இருந்தாலும் அவங்கள பார்த்து தானே ஆகணும், அப்படி போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அம்மா வீட்டில் தான் கூட நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அம்மா முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அவங்க கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. அம்மா இவ தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு. அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. என்னம்மா சைலண்ட்டாக இருக்கீங்க? இவளை நான் லவ் பண்ணுறேம்மா. டேய் யார் அந்த பொண்ணு? அதான் சொன்னனே. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தா அவ. அதுவா என்ன சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். எல்லா ப்ராப்ளம் நீங்கள் கிரியேட் பண்ணது தானே. முழிச்சிட்டு அவனை பார்க்குறீங்க. அது என் ஃப்ரெண்டும்மா. ஃப்ரெண்டா? அது கேர்ள்ரா. கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன? ஆமா அதை விடுங்களேன், இங்கே பாருங்களேன், அவள் ஃப்ரெண்டு. அப்போது ஏதோ டேட்டிங் பண்ணுற மாதிரி நியூஸில் என்ன வேணாலும் போடுவாங்கம்மா. ஏம்மா அப்படி பண்ணுறீங்க? இவ்வளோதாம்மா நான் லவ் பண்ணுறேன். உங்களை பார்க்குறாங்க, கண்ணு கலங்குதோ, எழுத்து நிற்கிறாங்க. திட்டினாலும் பரவாயில்ல, பட் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படி இருக்கு. அவங்க உங்ககிட்ட வர ஹாய் ஹாய் ஆண்டி. ஆண்டியா? முழிச்சு அவங்கள பார்க்குறீங்க. அம்மான்னு சொல்ல ஒன்றுமே புரியல உங்களுக்கு. வீயை பார்க்குறீங்க. எங்கள் அம்மா இப்படி தான், பார்க்க தான் டெரராக இருக்கும், பட் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் தான். அதை நீ இப்போ தான் சொல்லுவியா? வரும்போதே சொல்லி கூட்டிகிட்டு வர மாட்டியாடா? பொண்ணு பத்திரி எவ்வளோ பயந்துருக்கா. சொல்லிட்டாம்மா, அவள் தான் ஏதோ பயந்துருக்கா. அப்படி 2 பேரும் பேசிகிட்ருக்க திரும்பி ஆள ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ் நல்லா பயந்துட்டீங்க. என்னடி ஆச்சா? எதுக்கடி இப்படி அழுற? நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படி அழுவுறீங்க பிகாஸ் உங்களை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பிடிக்காது இல்லையா? வியோட அம்மா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்குடா பயந்த? நான் அந்த மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன். சொல்லப்போனா பார்த்த உடனே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பொண்ணு கூட போகும்போது கூட எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்த உடனே பிடிச்சது. உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னதே நான் தான். உன்கிட்ட சொல்லலையா அவன்? நீங்கள் வீயை பார்க்குறீங்க. இல்லைம்மா கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அடிக்கிறாங்க வீய. குழந்தை பயந்துருக்காடா அப்படி சொல்ல நீங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு, அப்போது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் அப்படியே சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் உங்களை யாருக்கும் பிடிக்காதா? பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஹாப்பியாக இருக்கு. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கும் வீக்கும் மேரேஜ்க்கு ரெடி பண்ணுறாங்க. ஹாப்பியாக அது எல்லாத்துக்குமே ரெடி ஆகுறீங்க. ரெனிக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போதும். உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் வயனுக்கா மேரேஜ், அதுவும் கூட அப்படி ஒரு ஷாக்காகவே இருக்கு. வயனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறான் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் வந்து யாராலையும் இதை நம்பவே முடியல. நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஹாலில் இருக்கீங்க. வீக்கும் உங்களுக்கும் மேரேஜ் அவ்வளோ ஹாப்பியாக நடக்குது. வியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை பார்க்குறாங்க. எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ரூமில் இருக்கீங்க. வெட்டிங் நைட்டு ரொம்ப நர்வஸாக இருக்கு. நிறைய வீக்கிட்ட பேசியிருப்பீங்க. ஸ்மார்ட்டாக பேசுவான். ஓகே இந்த விஷயத்துலும் குட் பாய், நல்ல பையன், பார்த்து நடந்துப்பான். சொல்லப்போனால் நம்ம டைம் கேட்டால் கூட கொடுப்பான்.
எந்த ஒரு நர்வஸ்னஸ் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. வி ரொம்ப நேரம் ஆகுது வர்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஒரு ரூமில், நீங்கள் ஒரு ரூமில் அப்படி இருந்திருப்பீங்க. இப்போது ரூமில் இருக்கீங்க. ஹாப்பியாக இருக்கு. வியோட ஒய்ஃப் நம்ம சொல்லும் போதே ஹாப்பியாக இருக்குல்ல. அப்படி தோணுதா? அவனோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்க. பேக்லேயே வந்து அப்படியே ஹக் பண்ணுறான். ஒரு மாதிரி ஆயிடுச்சா? கண்ணு டைட்டாக மூடிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன்டி, பண்ணலாமா? டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அவன் குட் பாய், டைம்லாம் கொடுப்பான், இதை பற்றி நம்மள்கிட்ட பேசுவான் அப்படிலாம் எதிர்பார்த்தீங்க இல்லையா? வந்த உடனே பண்ணலாமான்னு கேட்குறான். வே என்னடி, நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன்னா என்ன? அது இல்லவே, பேசவே கூடாது. வா, கையை பிடிச்சி எழுதுறான். ஒரு நிமிஷம் என்னடி? இங்கே வாயன், இங்கே உட்காரு. அவனை பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம வந்து சேட்டிங்கில் நிறைய பேசணும், எனக்கு தெரியும். பட் நம்ம ரொம்ப லவ் பண்ணல. என்ன? லவ் பண்ணலவே. இங்கே பாரு, கையை பிடிக்கிறீங்க. நிறைய இடம் வெளியே போகணும், நிறைய பேசணும். லாஸ்ட் டைம் கூட நீ என்னை திட்டின, என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்லைன்னு. நிறைய புரிஞ்சுக்கணும். சேட்டிங்கில் ஒரு 6 months லவ் பண்ணுவோம்ல, அதே போல் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம பேசலாம். அப்படியே சொல்ல வீக்கு வர காண்டு இருக்கு. என்னடி பேசுகிற? எனக்கு தெரியும் நீ குட் பாய் இல்லை. ஆமாம், நான் குட் பாய் தான், எல்லாத்துலேயுமே குட் பாய். பட் இதில் இல்லை. என்ன? ஆமாம் தெரியும், படு. நான் இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்னடி பேசுனேன்? நம்ம எல்லாம் பேசுவோம். நம்மளுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டுறான். ஒரு நிமிஷம் சும்மா இருடி. நீ குட் பாய் தானே? ஆமாம். பட் எப்படி? செம்ம மூடில் இருக்கண்டி, வர வேண்டாம், அது போல் பண்ணாத. நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து எவனானா பேசுவானாடி? எல்லாரி விடு. நீ நல்ல பையன்ல. ஓ யப்போ, இன்னைக்கே ஒரு நாள் என்னையே அறியாமா என் குட் பாய்ன்னு சொல்லிட்டேன். அதே அடிக்கடிக்கு இது சொன்னால் போதுமா? பாரு, குட் பாய் தான், பட் உங்ககிட்ட குட் பாய் கிடையாதோ? அவன் ஷர்ட்டை கழட்டுறான். இங்கே பாருவே, என்னென்னமோ நினச்சிருப்பீங்க, டைம்லாம் கொடுப்பான் அப்படின்னா. லாஸ்ட் டைம் கூட என்னை புரிஞ்சுக்கல அப்படி சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அவனை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ சார் அதுக்கெல்லாம் எதுக்குமே ரெடியாகவே இல்லை. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேள்வி. பேசலாம். என்ன பேசணும்? இது தானே பேசணும் அப்படி சொல்ல அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டே பேசலாண்டி, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு, பேசலாம். ஐயோ வேணாம், எனக்கு ஒரு மாத்திரை இருக்கு. அப்படியே நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டுருக்கான், ஒரு மாத்திரை இருக்குது, கொஞ்சமாக உங்கள் ஸ்கின்லாம் வெளியே தெரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் ஒரு கையை வச்சு அவன் கையை பிடிச்சி அவனை ஸ்டாப் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டுருக்கீங்க. பட் முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டோம், ஒரு மாதிரி இருக்குது. கையை எடுத்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வச்சு மறைச்சிட்டு ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு மாத்திரை இருக்கு. என்னென்னமோ நினச்சிட்டு வந்தேன். கண்டிப்பாக நீ குட் பாய் இல்லை, நீ பொறுக்கி. இப்போ தான் கரெக்டாக பேசுகிறேன். கையெட்டையை பார்க்கணும். கையெடுவேன்னு பார்க்கணும். என்ன சொல்கிறது கேள்வி? பொண்டாட்டி கையெடுடி. உங்கள் கையை எடுக்கிறான் அவனே. ஒரு மாத்திரை இருக்கு, கண்ணை மூடிட்டீங்க. அங்கேருந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லா இடமும் வலிக்குது. கொஞ்சமாக கடிச்சு ரொமான்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். பயங்கரமாக வலிக்குது. ஒரு 2 hours அப்படியே போக
டைட்டாக ஹக் பண்ணுறான். பொண்டாட்டி லவ் யூ. முருகி தேங்க்ஸ் டி. வலிக்குதா? சரி போக்கு போக்கு சரியாயிடும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களா? எவன் சொன்னா? இதெல்லாம் பண்ண அதுவே உனக்கு பழகிடும்டி. முறைக்கிறீங்க. லவ் யூ டி. ஃபீல் பண்ணுறியா? வலிக்குது. சரி அப்படியே சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் மேலே படுத்துட்டான். நல்லா புச்சுக்குன்னு இருக்குடி. ஏதோ பில்லூவில் சாஃப்டா பிளக்னு. சீ ஏண்டி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நீ எப்படி இருக்கிறதா? சொல்லுண்ணா, எனக்கு ஜப்பியா இருக்கு ரொம்ப பிடிக்கும்டி. என் பொண்டாட்டிய இதுதான் ட்ரக்குடி. செம்மையா இருக்கு. வலிக்குதுவி கத்துடி. மொத்தம் முடிச்சிட்டிங்களா? அப்புறம் என்ன இழுந்துருங்க. முடிச்சுட்டானா? இப்போதாண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே எப்படி முடிப்பேன்? அப்படி சொல்லிட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணுறான். அவ்வளோதான் போதும். இந்த ஜபிக்கல் இதோடு முடிச்சுக்கலாம். ஹாப்பி எண்டிங் தான். ஓகே பாய்.